மதுரை மீனாட்சி பதிப்பகம். தமிழ் சுருக்கெழுத்து உயர்வேகம் நிமிடத்திற்கு 120 வார்த்தைகள் வினாத்தாள். ஜூன் 1986 2ஆம் தாள். குரல் கொடுத்துள்ளவர் மதுரை கு. ஜெயபாலன். கமெண்ட்ஸ். வேளாண்மை கருத்தரங்கில் அதன் தலைவர் ஆற்றிய தொடக்க உரையாவது: அன்பார்ந்த நண்பர்களே, அறிஞர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். உலகில் உயிர் வாழ உணவுப் பொருள் தேவை என்பதை நீங்கள் அறிவீர்கள். அத்தகைய இன்றியமையாத உணவை தரும் தொழில் வேளாண்மையே ஆகும். மனிதனின் தொடக்க கால தொழில் வேளாண்மையே என்பது தொல்பொருள் வரலாற்று ஆராய்ச்சியாளர்களின் முடிவாகும். 18ஆம் நூற்றாண்டு அளவில் தோன்றிய அனைத்து துறைகளிலும் பல்வேறு மாற்றங்களை புகுத்தியது. அதனால் ஏற்பட்ட சமூக பொருளாதார விளைவுகளின் காரணமாக வேளாண்மை துறையிலும் வியக்கத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டன. பழைய சாகுபடி முறையில் காணப்பட்ட குறைபாடுகள், மக்கள் தொகை பெருக்கத்திற்கேற்ப உணவுப் பொருள் உற்பத்தி பெருக்கத்தின் தேவை போன்றவற்றை நிறைவு செய்ய அரசு மேற்கொண்ட பல்வகை திட்டங்களினால் வேளாண்மை புரட்சி ஏற்பட்டது. உணவு உற்பத்தியில் ஊக்கம் காட்டும் விவசாய பெருங்குடி மக்களின் வாழ்க்கை வளம் பெறவும் அரசு பல திட்டங்களை தீட்டியது. அந்த திட்டங்களின் அடிப்படையில் விவசாயிகளுக்கு கூட்டுறவு அமைப்புகளின் மூலம் கடன் உதவி அளிக்கப்படுகிறது. குறைந்த விலையில் விதை, நவீன உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் வழங்கப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் காலத்திற்கேற்றபடி சாகுபடி செய்ய தகுந்த ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. புதிய சாகுபடி முறைகளை தெரிந்து கொள்ளும் வகையில் விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. பயிர் பாதுகாப்பு திட்டமும் படிப்படியாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. வேளாண்மை தொழிலில் ஈடுபட்டிருக்கும் மக்களுக்கு ஆண்டு முழுவதும் வேலை கிடைப்பதில்லை. ஆகவேதான் விவசாய பெருங்குடி மக்களுக்கு ஓரளவுக்கேனும் நிரந்தரமான வருமானம் கிடைக்க கால்நடை வளர்ப்பிலும் அவர்கள் கவனத்தை அரசு ஈர்த்து வருகிறது. அதன் காரணமாக இன்றைக்கு வெண்மை புரட்சியையும் அரசு கண்டு வருகிறது. நாட்டு மக்கள் பசியை போக்கும் உழவு தொழிலே உயர்ந்த தொழில் என்ற உணர்வை நம் மக்கள் பெற்றிருக்கிறார்கள். அதனால்தான் விவசாயிகள் இந்நாட்டின் முதுகெலும்பு என்று போற்றப்படுவதை நீங்கள் எல்லாம் நன்றாக அறிவீர்கள். இப்படிப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை தரம் சீரழிந்து விடக்கூடாது என்பதை கருத்திற்கொண்டு அரசாங்கம் வறட்சி, புயல், வெள்ளம் போன்ற இயற்கை சீற்றங்களால் பாதிப்பு ஏற்படும் போது நிவாரணப் பணிகளை மேற்கொள்கிறது. கடனை தள்ளி வைத்தல், நிலவரி, பயிர் வரிகளை ரத்து செய்தல் போன்ற சலுகைகளை அளிக்கிறது. சமீப காலத்தில் கரும்பு உற்பத்தியில் விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைத்து வருவது அனுபவபூர்வமான உண்மை. நெற்பயிருக்கு தேவையான தண்ணீர் அளவு கரும்புக்கு தேவையில்லை. உற்பத்தி செலவும் குறைவாக இருக்கிறது. அதே நேரத்தில் சர்க்கரை ஏற்றுமதியினால் ஓரளவு அந்நிய செலாவணியும் நமக்கு கிடைக்கிறது. ஆகையால் வேளாண்மை பெருங்குடி மக்கள் கரும்பு உற்பத்தியில் புதிய கவனம் செலுத்த வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். தற்கால நாகரீக வாழ்க்கைக்கு மின்சாரம் அத்தியாவசியமாக இருப்பதைப் போல வேளாண்மை உற்பத்திக்கும் இன்றியமையாததாக இருந்து வருகிறது. இருக்கின்ற நீர் வளங்களை எல்லாம் பயன்படுத்திவிட்ட நிலையில் தற்போது நிலத்தடி நீரை பெரிதும் நம்பியிருக்கிறோம். நிலத்தடி நீரை மேலே கொண்டு வந்து பாசன வசதியை பெருக்கிட மின்சார பம்பு செட்டுகளை பயன்படுத்துகின்றோம். இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாட்டில்தான் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு அதிகமான பம்பு செட்டுகள் வைத்திருக்கிறோம் என்பதிலே நாம் பெருமைப்படலாம். வறட்சியிலும் வேளாண்மை தொழிலுள்ள ஊக்கம் குறையாமல் இருக்கின்ற நீர்வளத்துக்கேற்ப புன்செய் பயிர்களை சாகுபடி செய்து பயனடைய வேண்டும்.
அதற்கான அறிவுரைகளை வேளாண்மை பல்கலைக்கழகம் அவ்வப்போது வெளியிடுகிறது. இப்படி பல்வகைகளில் அரசு அளிக்கின்ற உதவிகளை பயன்படுத்தி உங்கள் வாழ்வு சிறக்கும் வகையிலே கருத்துக்கள் அமைய வாழ்த்தி விடை பெறுகிறேன்.